ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக இந்த இறைவழி மருத்துவம்ன்ற ஒரு மருத்துவ முறைய மக்களுக்கு பயனுற வகையில பார்த்துட்டு வர்றீங்க. ஆமாங்க. இந்த மருத்துவ முறை பற்றி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கேன். நல்லது சொல்லுங்க. அ ஒரு சில கேள்விகள நான் முன்வைக்க போறேன். அதுக்கான தெளிவுகள் எனக்கு தேவைப்படுகிறது. அத நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கேட்கலாமா நானு? நல்லது கேளுங்க. முதல்ல இந்த இறைவழி மருத்துவத்தின் வழியில இறைவன்னா என்ன? உங்க புரிதல் என்ன? இறைவனை பற்றி என்னுடைய புரிதல் என்னன்னா, எதுவுமாக இல்லாதிருப்பது, எல்லாமாக இருப்பத இறைவன் சொல்லுவாங்க. இப்ப தாயோட வயிற்றுல அந்த இறை துளி சேர்ந்த பிறகு அது தன்னைத்தானே வளர்த்துக்கிறது. தாய்கிட்ட இருந்தோ, தந்தைகிட்ட இருந்தோ, வேற மருத்துவர்கள்ட்ட இருந்தோ அது எந்த உதவியும் அது கிடையாது. அது காற்றும் சரி, நீரும் சரி, இரத்தமும் சரி, எல்லாமே அதுக்கு தனி. அது எல்லாத்தையும் தானே தான் உருவாக்குது. அது சுயம்புவா இருக்கு. அதைத்தான் இறைத்துளின்னு சொல்றோம். அந்த இறைத்துளி தன்னைத்தானே உருவாக்கி வெளியே வந்த பிறகு அது பலவீனமான நிலையில சமூகத்தோட உதவியை நாடக்கூடிய நிலையில ஒரு பலவீனமான குழந்தையா, மனித குழந்தையா அது வெளியே வருது. அதுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை அது பயன்படுத்துவதில்லை. இறை நிலையில இருக்கு, இறைத்தன்மையில இருக்கு. பொறுமையா, தைரியமா, அன்பா, எல்லாத்தையும் நேசிக்கிற மாதிரி வசீகரமா எல்லாமே இருக்கு. ஆனா அதை பயன்படுத்துற நிலையில இல்லை. அந்த சொசைட்டியை சார்ந்து அது வாழ்ற நிலையில தான் அந்த மனித குழந்தை இருக்கு. அந்த மனித குழந்தைக்குள்ள இருந்த அந்த இறைத்தன்மை இந்த சமூகத்தால மறக்கடிக்கப்படுது. அதனுடைய இந்த சமூகத்தோட அனுபவ அறிவும் படிப்பறிவும் அந்த குழந்தை மேல கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கப்படுது. அது தன்னுடைய நிலையை அடைகிறதுக்குள்ள, தன்னை பற்றிய புரிதல் வருவதற்குள்ள, தன்னுடைய காலில் நிற்கிறதுக்குள்ள இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா அதை டாமினேட் பண்ணிடுது. அதுக்குள்ள நிறைய தன்முனைப்பை விதைத்திருது. தன்முனைப்புனா அறிவை, அந்த படிப்பறிவை, அனுபவ அறிவை விதைச்சிருது. அது தன்னுடைய இறைத்தன்மையை முழுமையா மறந்துடுது. இப்ப அந்த இறைத்தன்மையை மறந்துடுது அப்படின்னு சொன்னேன். இறைத்தன்மைனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாவற்றையும் படைத்து காத்து மறைத்து அருளக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை தான் இறையாற்றல் சொல்றோம், இறைவன் சொல்றோம். அது நமக்குள்ள அது இறைத்தன்மையா இருக்கு. அந்த அளவுதான் என்னுடைய புரிதல். இப்ப இறைவழி மருத்துவத்துல நான் எப்படி பயன்படுத்துறோம்னா, மனித அறிவை விட்டு விலகிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை செயல்பட அனுமதிக்கிறது. அப்ப அந்த இறைத்தன்மைக்கு எல்லாமே தெரியும். அது எந்த விதமான செயல்படுது, எந்த விதமா செயல்படுதுங்கிறத மனித அறிவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதுதான் இறை நிலை, இறை வழி மருத்துவம். மற்ற மருத்துவத்தையும் இதையும் கம்பேர் பண்றது, ஒப்பிட்டு பார்க்கறது சரியான முறையே கிடையாது. ஏன்னா மற்றதெல்லாம் மனித அறிவை பயன்படுத்தி படிப்பறிவை பயன்படுத்தி செய்யறது. இது நம்ம படிப்பறிவையும் மனித அறிவையும் தன்முனைப்பையும் கைவிட்டுட்டு முழுமையா பணிவா நன்றி உணர்வோட உண்மையா இருப்பதன் மூலமா நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை செயல்பட வைக்கிறது. அதன் மூலமா நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது. இதைத்தான் இறைவழி மருத்துவம் அல்லது இறை செயல் அப்படின்னு சொல்றோம். கடும் பொருளாதார நெருக்கடியில இந்த மருத்துவ முறைய நீங்க கையாண்டு ரொம்ப குறைந்தபட்ச கட்டணத்துல நீங்க கையாண்டு வரீங்க. நிறைய பேரை குணமாக்குறீங்க. உங்களோட நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் நான் எனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை முழுமையா உணர்வதும் அதை மேம்படுத்திக்கிறதும் தான். அதுதான் என்னுடைய நோக்கம். இதே தேவைதான் எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய போக்குல போகும்போது அந்த என்னுடைய பயணத்துல, என்னுடைய ஆன்மீக பயணத்துல இணைந்து வர்றவங்களுக்கு அதை தெரிவிக்கணும்னு விரும்புறேன். இப்ப எளிய இந்த இறைவழி மருத்துவம் இந்த மாதிரி முறைகளை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல எதுக்காக அதை சொல்லி தரணும்னு நினைக்கிறேன்னா, இறைவன் இறை செயல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே இறை செயல் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க வார்த்தையில. ஆனா யாருமே அதை முழுமையா நம்ப கூட மாட்டாங்க. இப்ப நான் ஒருத்தருக்கு அவர் எந்த நிலையில இருந்தாலும் இருந்து எவ்வளவு கடினமான துன்பத்துல மன இறுக்கத்துல இருந்து வந்தா கூட நான் சிகிச்சை கூட நான் இறைவழி மருத்துவத்துல அவங்களுக்கு சுகப்படுத்தின பிறகு
அவர் அந்த சுகம் வந்து நான் ஏதோ ட்ரிக், ஏதோ ஒரு தந்திரம் பண்ணியிருக்கேன், ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிதான் நினைப்பாரு ஒழிய இது இறை செயல் நம்ப மாட்டார். இப்ப இதே இறை தான் அவருக்குள்ள இருக்குங்கிறத அவர் நிச்சயமா நம்பவே மாட்டார். இதுதான் பிரச்சனை. இப்ப வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை அடையாளம் காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கா அது 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 என்னுடைய நோக்கம். அப்ப அது எப்ப அவருக்கு கிடைக்கும்னா அவர் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னா, இதே ஒரு செயலை அவருடைய அறிவையோ உடலையோ மனதையோ பயன்படுத்தாம எந்த வித முயற்சியும் இல்லாம அவரால செய்ய முடியுதுன்னு வச்சுங்களேன். அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு தனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை பற்றி. எனதுன்னு நான் நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நான் அப்படிங்கிற முழுமையில இருந்து செயல்படும் கத்துக்கிட்டோம்னா அது மிகச்சிறந்த ஒரு நிலையா இருக்கும். அதுதான் இறைநிலைன்னு சொல்றோம். அதுதான் இறை செயல் சொல்றோம். அந்த நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே இறை செயல். அது நான் பொறுப்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து செயலும் இறை செயல். எனதுங்கிற அந்த அறிவு இருக்கு பாருங்க, என்னுடைய சமூக அறிவு, இதை பயன்படுத்தி என்னுடைய உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள் வந்து இறை செயல்கள் அல்ல. இது வந்து இப்ப மனிதர்களுடைய சாதாரண செயல்களா இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சிருக்கேன். சரிங்க, நன்றிங்க ஐயா. இப்ப எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளும் இந்த இறைவழி மருத்துவத்தை கத்துக்க முடியுமா? நிச்சயமா கத்துக்கிற முடியும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா பணிவு, நன்றி உணர்வு, உண்மை, இது மூணும் நமக்கு வேணும். நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை தான் எல்லாம் செய்யுது அப்படிங்கிறது, எல்லாமாக இருக்கு அப்படிங்கிறத உணரணும். அப்ப அதை உணர்ந்த நிலையில நீங்க செய்ய முடியும். அந்த உணர்த்த வேண்டிய வேலையை நான் தீட்சைங்கிற முறையில செய்யறேன். உங்களுடைய எந்த முயற்சியும் இல்லாம, எந்த விதமான முயற்சியோ தேடலோ இல்லாம அது கிடைக்கும் போது, அதை வந்து நம்ம உணரும் போது, நம்ம ஏன் உதாரணத்துக்கு ஒரு சிகிச்சைக்கு வர்றவங்களா இருக்கட்டும், கடுமையான மன இறுக்கத்துல உடல் தொல்லையில வருவாங்க. நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா அந்த வினாடியே அவர் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடம்பு மனசு லேசாகிறத அவங்க உணர்வாங்க. நம்ம எந்த முயற்சியும் செய்யல, மருத்துவரும் எந்த முயற்சியும் செய்யல, ஆனா என்ன நடந்தது, தனக்குள்ள எந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சொல்ற உண்மை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து மனித செயல் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த இறை செயல். இது இறைத்தன்மையை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இதைத்தான் வந்து அவங்க பெரியவங்க அந்த காலத்துல இருந்து தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தால் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேங்கிறாங்க. தன்னை அர்ச்சித்தல் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய இறை குணங்களை, இயல்பான குணங்களை ஞாபகப்படுத்திக்கிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த தன்னுடைய இறை குணங்களை ஞாபகப்படுத்திக்கிற போது ஒரு ஒரு மனித நிலையிலிருந்து அவர் இறைநிலைக்கு இறைத்தன்மையை மேம்படுத்திக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதைத்தான் சித்தர்கள் வந்து பல்வேறு வகையில எளிமையான வகையில உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க என்று நான் புரிஞ்சிருக்கேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்ட செயல்படுத்தி பார்க்கிறேன். சரிங்க, நிச்சயமாங்கய்யா. நீங்க, நான் ஒரு நோயாளியா இங்க வரேன், நீங்க வந்து எனக்கு மருத்துவம் பாக்குறீங்க. ஒரு அரை நிமிடத்துக்கு குறைவான நேரம் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு மாறுதல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே குறைந்த கால அளவுல இப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளுகளும் இந்த மருத்துவ முறைய பிரயோகப்படுத்த முடியுமா? இதுக்கான தனி பயிற்சிகள் தேவையா? இது எவ்வளவு காலம் படிக்க வேண்டியது இருக்கு உங்ககிட்ட? இல்ல, இது வந்து இறைவனுக்கு வந்து எல்லாமே எளிமையானதுதான். இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைத்து காத்து மறைத்து அருளக்கூடிய அந்த இறையாற்றல் வந்து எல்லாவற்றையும் எளிமையா செஞ்ச பழகிறது. மனித மனம் மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதுதான் எல்லாத்தையுமே, துன்பத்தையும் கடினத்தையும் விரும்புறது மனிதனுடைய இயல்பு. நமக்குள்ள இருக்க இறையாற்றல் எல்லாத்தையும் வினாடிக்கும் குறைவான நேரத்திலே வந்து செயல் நடந்துரும். விருப்பப்பட வேண்டியதுதான் நம்மளுடைய தேவை. நம்முடைய தேவையை நம்ம உணர்ந்து அதை நம்ம பொறுப்பை ஒப்படைக்கும் போது அது வினாடிகள் நடந்துருது. வினாடிக்கு குறைவான நேரத்திலே நடந்துரும். இப்ப சிகிச்சை கொடுக்கும்போது என்னால வந்து தொலை தூரத்துல இருக்கவங்க, வேற நாடுகள்ல இருக்கவங்க, நான் பார்க்காத ஆட்களுக்கு கூட என்னால சிகிச்சை கொடுக்க முடியும். வினாடிக்கும் குறைவான நேரத்துல அவங்க சுகமடைவதை அவங்க உணர முடியும். நான் சில நேரத்துல போனை பயன்படுத்துவேன், சில நேரத்துல போன் இல்லாத போது கூட என்னால அந்த மாதிரி சிகிச்சை கொடுத்துருக்கேன். அவங்க சுகமானதை அடுத்து தெரிவிப்பாங்க. வந்து மற்றவங்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அது நிச்சயமா செய்ய முடியும். தனக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை உணர்ந்தவங்க இதை செய்ய முடியும்.
இப்ப நான் தீட்சை முறையில அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை தூண்டி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும், அதை செயல்படுத்த வைக்க முடியும். அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அவங்க வந்து இப்ப என்கிட்ட நிறைய பேர் தீட்சை எடுத்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஏதோ நூற்றுக்கணக்குன்னு ஏன் சொல்லணும், 50-60 பேருக்கு மேல என்கிட்ட தீட்சை எடுத்திருக்காங்க. மிக சிறப்பா செய்யறாங்க. அதுல மிக சிறப்பா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இதை பணம் மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கான நோக்கத்துல செய்யறவங்களும் இருக்காங்க. சில பேர் பெருமைக்காக வாங்கிட்டு சும்மா இருக்கவங்களும் இருக்காங்க. தனக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை உணர்ந்த பிறகு அதுத்த வந்து பணிவாகவும் நன்றி உணர்வோடையும் உண்மையாகவும் இருக்கணும்னு சொன்னேன். இப்ப இந்த உண்மைங்கிறது வந்து இப்ப இந்த சமூகத்துல வந்து நிறைய குறைஞ்சு போச்சு. யாரும் வந்து அந்த உண்மையான நிலையில இருந்து பழகல. அதனால நிறைய அது பணம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு நிறைய தவறான பாதையில போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் செயல்படத்தான் செய்யும். அது அவங்கள திரும்பவும் சரியான வழிக்கு கொண்டு வந்துடும். அதனால அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. யார் தகுதி பார்த்துலாம் கொடுக்கறது கிடையாது. யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை. ஏன்னா அது அந்த அவங்கள முறைப்படுத்துறதும் தகுதிக்கு உட்படுத்துறதும் அந்த இறை செயல், நமக்குள்ள இருக்க அந்த இறையோட செயல். நம்முடைய அறிவுக்கும் நம்ம படிப்பறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு வழியில, வித்தியாசமான வழியில அற்புதமா வந்து நம்மளை வழி நடத்தும். அதை நம்ம உணர்ந்து அது வழியில போனோம்னா மிக மேலான நிலைக்கு நம்ம போக முடியும். அடுத்த கட்டத்துக்கு மனித நிலையில இருந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர் நிலையை அடைய முடியும். இந்த இறைவழி மருத்துவம்ன்றது வெறும் மனிதர்களுக்காக மட்டும்தானா, இல்ல வேற நம்மளோட சக தோழர்களாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள், இல்ல செடி கொடிகள், மற்ற இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கும் இதை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா இது முடியும். சிற்றுயிர்கள் எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். நீங்க சிறு உயிர்கள் எல்லாமே இதை ரொம்ப அருமையா மகிழ்ச்சியோடு பெறுவதையும் நீங்க பார்ப்பீங்க. அந்த நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கு. காக்கையில இருந்து நாய், பூனை, வேற மற்ற விலங்குகள் எல்லாமே இதை வந்து ரொம்ப அழகா ரிசீவ் பண்ணிக்கிறோம். வாங்கிட்டு நன்றி உணர்வோட அது போறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம இதை வந்து அமைதியா உட்கார்ந்து நம்மளுக்குள்ள இருக்க இறைய நம்ம நாடும் போது, இல்லாட்டி யாருக்காவது சிகிச்சை தொலைவெளியில தொலைபேசியில் கொடுக்கும்போது, நான் என் வீட்டில் வளர்க்குற பூனையோ நாயோ எதா இருந்தாலும் சரி, அந்த சிகிச்சை கொடுக்கும்போது அது அது என் பக்கத்தில் வந்துடும். வந்துட்டு என்னுடைய விரல்களை அது வந்து நக்கிறத பார்த்துருக்கேன். எனக்கு சமயத்தில் அது மேலே கோவம் வரும், என்னடா நம்மளை தொல்லை பண்ணுதோ அப்படின்னு. ஆனால் உண்மையில் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து அந்த ஆற்றலை, அந்த நமக்குள்ள இருக்க அந்த தன்மை மாற்றத்தை அது உணர்ந்து அதை பெற முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அது இப்ப வந்து பல மருத்துவ முறைகளை, சித்த மருத்துவம், அக்குபஞ்சர், அப்புறம் மற்ற மாற்றுமுறை மருத்துவம், எல்லா மருத்துவத்திலையும் எல்லா உயிரினங்களுக்கும் வைத்தியம் பார்க்கறாங்க. அந்த மாதிரி உங்களை ஒரு வீட்டுல ஒரு செல்ல பிராணி இருக்கு, அதுக்கு உடம்பு முடியலன்னா கூட்டிட்டு வந்தா நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா? நிச்சயம் பார்க்க முடியும். செல்ல பிராணிகள் மட்டும் இல்லைங்க, செடி கொடிகளுக்கும் கூட நம்ம பண்ணலாம். தாவரங்கள் கூட இதை வந்து அருமையா வாங்கிக்கிறோம். இன்னும் வந்து அதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா, நம்ம கேட்கறது கொடுக்கும். இப்ப இந்த அதுக்குள்ள இருக்க இரையாற்றல அது பயன்படுத்த முடியும். இதை பற்றி சொல்ல போனா நிறைய கதைகள் என்னால சொல்ல, கதைகள் சொல்றத விட நிறைய நடந்த நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும். ஒரு அதாவது ஒரு பிங்க் கலர்ல பூக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து எங்க வீட்டில் எனக்கு நாட்டு செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முயற்சி பண்ணி அதை வாங்கிட்டேன். அதை வாங்குறதுக்கு முன்னாடி நாட்டு செம்பருத்தின்னு சொல்லிட்டு என்கிட்ட 4-5 வகையான இதை கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வளர்ந்து நல்லா பூ கொடுத்துச்சு. ஆனால் நாட்டு செம்பருத்தி கிடைக்கல. அப்புறம் போய் ஒரு தடவை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். வாங்கி அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அது ரொம்ப நாளாக இருக்கு வீட்டில், ஆனால் பூக்கவே இல்லை. பக்கத்தில் ஒன்று வந்து அந்த ஐஸ்கிரீம் கலர்ல அழகா பூக்கக்கூடியது செம்பருத்தி, நிறைய பூக்கும். அந்த பூவை வந்து நான் மலர் மருந்தா மாற்றி பயன்படுத்தியிருக்கேன். அது ரொம்ப ஆற்றலோட வேலை செய்யும். அந்த செடிக்கு பக்கத்தில் இதை வச்சிருந்தேன், ஆனால் இது பூக்கவே இல்லை. ஒரு நாள் என்னன்னா, தண்ணி ஊற்றும் போது அந்த நாட்டு செம்பருத்தி செடியிட்ட பேசுகிறேன். இங்கே பாரு, உன்னைய சொல்லிட்டு இத்தனை பேர் வந்தானுங்க, இவனுங்கெல்லாம் அழகாக பூக்குறாங்க, நீ மட்டும் இப்படியே இருக்கியே, நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எனக்கு நாட்டு செம்பருத்திலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பதான் கவனிச்சேன், பக்கத்துல இருந்த செடி மற்றதெல்லாம் வந்து அதை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரி, நான் அதுக்கு சொன்னேன், இங்க பாரு, உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோட்ல போறவங்க வரவங்களாம் அழகை பத்தி என்கிட்ட பேசுவாங்க,
உன்கிட்ட செஞ்ச உன்னுடைய மலர்கள் வந்து செஞ்ச மலர் மருந்துகள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் எனக்கு சிவப்பு நார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை லேச தொட்டுட்டு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், நான் தொட்ட இடத்துல முழுமையான சோப்பு செம்பருத்தி பூ இருக்கு. ரொம்ப அதிசயமா இருந்தது. நான் வீட்டில் எல்லாரையும் காமிச்சேன், ஃபோட்டோ எடுத்து இதுல எல்லாம் போட்டேன், நண்பர்கள்ட்ட சொன்னேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்போ அது எப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து என்னால் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி மனைவி பேசிட்டு இருந்தாங்க. நீ அந்த இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது ஒரு தடவை பேசுறாங்க, அது செடிக்கிட்ட இருக்கும் போது பேசுறாங்க, நீங்க இதை ரொம்ப பேசுறீங்க, ஏதோ ஒரு யதார்த்தமா நடந்து போன விஷயம் இது, திருப்பி அது அதே மாதிரி செய்ய முடியுமா உங்களால அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன நான் கேட்டா தராதா அப்படின்னு சொல்லிட்டு லேசா திருப்பி தொட்டுட்டு வந்தேங்க. அதே மாதிரி அழகான நாட்டு செம்பருத்தி 2 நாள்ல அந்த செடியில இருந்தது. அடுத்த நாள் பார்க்கல, நான் 2வது நாள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது முழு மேலே இருந்துச்சு. ஏன்னா அது பூ வந்து மொட்டு வந்து இதாகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கே 2வது நாளே அந்த பூ இருந்ததை கவனிச்சோம். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றல் வந்து அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. நம்மளுடைய நடைமுறை அறிவு, நடைமுறை வாழ்க்கை முறைகள் அதெல்லாம் வந்து அதையெல்லாம் தாண்டி வேலை செய்யும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து கடுமையான கேன்சர் பேஷண்ட், இரும்பு மாதிரி இருக்கு அவங்க மார்பகம், தொட்டாவே வலி, கடுமையான வழியில இருக்காங்க, தொடக்கூட முடியல, அவ்வளவு இரும்பு மாதிரி இருக்கு கட்டியா. சிகிச்சை கொடுத்த அடுத்த சில வினாடிகள்ல அது வந்து சாஃப்ட் ஆயிருது, மென்மையாயிருது, அவங்களுக்கு வலி போயிருது. இது எப்படி நடக்கும்? அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அந்த கட்டமைப்பு எப்படி மாறுது? நம்ம எண்ணங்கள் வந்து இந்த கட்டமைப்பை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு, அதுவும் வினாடிகள்ல மாறுது. இதெல்லாம் வந்து இரையாற்றலை தவிர வேற யாராலும் பண்ண முடியும்? இதை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் என்ன அதிகமா பேசுறேன்னு நினைக்கலாம். நீங்க யாரை வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் வாங்க, செஞ்சு காமிக்க முடியும் என்னால. யாருக்கும் யார் வேணாலும் எந்த வகையான சோதனை முறைகள்லயும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது மனித அறிவுக்கு உட்பட்டது. இந்த சோதனை கருவிகள் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி வந்து நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்பத்துல எனக்கு நாட்டமும் அது நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இயல்பா என்னால வந்து உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிற வகையில உங்களுக்கு நிச்சயமா உணர்த்த முடியும். நல்லது. நல்லது. ஏன் நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க, செம்பருத்தி பூ வந்து மலர் மருந்து எடுத்து நான் பயன்படுத்திருக்கேன். ஆமா. நீங்க இந்த இறைவழி மருத்துவத்திற்கு கூட மலர் மருந்தும் பயன்படுத்துறீங்க. இது வந்து எனக்கு வந்து மருந்துகள் தேவையில்லை, மருந்துகளோ வேற முறைகளோ தேவையில்லை. ஆனா வந்து நான் ஆரம்ப காலத்துல மலர் மருந்துகளும் சரி, பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் கற்றிருக்கேன். எனக்கு அந்த மருந்துகள் செய்யறதுல ஒரு ஈடுபாடு இருக்கு, ரொம்ப விருப்பம் இருக்கும். அதனால சித்த மருந்துகள் நான் தேடி செய்வேன், முறையா முடிக்கணும்னு நினைப்பேன், அது மாதிரி முடிச்சு பயன்படுத்துவேன். அதே மாதிரி பேட்ச் ஃப்ளவர் ரெமடியில எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வந்து அதை நீண்ட காலம் மருந்துகள் இல்லாம வெறும் இறைவழி மருத்துவம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இடையில சில பேரோட மனதை மாற்ற வேண்டிய தன்மை வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமடியில இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தேன். பேட்ச் ஃப்ளவர் ரெமடியை பற்றி முழுமையா புரிஞ்சுக்கிட்ட பிறகு இது வந்து இறைவழி மருத்துவத்துக்கு ஒரு படிக்கல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அவர் எட்வர்ட் பேட்ச் வந்து நல்ல முதிர்ந்த இறை தேடல்ல, இறை ஞானத்தோட இருந்தவர். அவர் வந்து நம்ம மனதுல உள்ள இயல்பற்ற சிந்தனைகள் தான் வந்து நம்மளுடைய எல்லா கேடுகளுக்கும் காரணங்கிறார். இயல்பற்ற தன்மை, இயல்பற்ற குணநலன்கள் தான் வந்து எல்லா கேடுகளுக்கும் காரணம் சொல்றாரு. அதைத்தான் நம்ம பெரியவங்களும் சித்தர்களும் சொல்றாங்க. தன்னை ஏறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மைய, இறை குணங்களை நம்ம வந்து மேம்படுத்திக்கிட்டோம்னா எந்த நோயும் இல்லாம மகிழ்ச்சியா, நிம்மதியா, சமாதானமா, மிக அற்புதமா சொர்க்க வாழ்க்கை வாழலாம் மனுஷன். அதை வந்து ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனா அதை ஏன் மனிதர்கள் வந்து அதை நாடுறதில்ல? ஏன் ரொம்ப சிக்கலான விஷயங்களை போய் தனிப்பட்டு போய் சுயநலத்தோட கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், அறியாமையில மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்கிறதே புரியல. அவ்வளவு அழகா சுகமா மகிழ்ச்சியா வாழ முடியும். அவன் தன்னை உணர்ந்தா போதும், தனக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கு, அது நம்மளை வழி நடத்துது, அதுதான் எல்லாத்தையும் நமக்கு தேவையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடியது அப்படின்னு மனுஷன் உணர்ந்துட்டான்னா, இந்த பணத்து மேல இருக்கிற நாட்டமோ படிப்பு மேல இருக்கிற நாட்டமோ போய் எல்லாரும் சமாதானமா வாழ முடியும்.
நன்றிங்க ஐயா. ஐயா, இந்த மருத்துவ முறைய நாங்க கத்துக்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? நான் இங்க சென்னை ஆவடியில மரபு வழி நலவாழ்வு மையம்ங்கிற பேர்ல இருக்கேன், வச்சிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த அடிப்படையில வந்து என்னால வந்து வினாடிக்கும் குறைவான நேரத்திலேயே அந்த தீட்சை முறையில உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும், அதை செயல்பட வைக்க முடியும். அதை நீங்க அந்த வினாடியிலிருந்தே பயன்படுத்தலாம், முழுமையா பயன்படுத்தலாம். பழக பழக அழகுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த இறை குணங்கள் மேம்படும் போதும், நம்ம 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 இறை குணங்கள் மேல வச்சிருக்கிற புரிதல் மேம்படும் போது நமக்கு வந்து மிக அழகா இது செயல்படும். நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் சிகிச்சை கொடுக்க முடியுமா, நான் செய்யற மாதிரி எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இது நான் செய்யறதே கிடையாது. நான் அது எனக்குள்ள இருக்க உண்மையான அந்த இரையாற்றல் தான் செய்யுது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு அடையாளப்படுத்த போறேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் செய்ய முடியும். எல்லாருமே இந்த மிக சிறப்பா இறைவழி மருத்துவத்தை பயன்படுத்த முடியும். இறைவழி வாழ்வுல சேர்ந்து பயணிக்கலாம். வாங்க. நன்றிங்க ஐயா. நல்லது. நீங்க சொல்ற விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்க. மகிழ்ச்சி. வணக்கம்.